தலைவர் சொன்னார் என்னன்னா ரொம்ப ஸ்டைலிஷான கேரக்டரு, ஒரு பாஷா அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. உண்மைதான். ஏன்னா இந்த பக்கம் ஹீரோ கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், இப்போ வரைக்கும் நமக்கு ரிவீல் பண்ணுது. ஃப்ளாஷ்பேக்லையுமே அவர் கூலி தான், ஸோ ஒரு சாதாரண ஒரு காஸ்டியூம் தான். பட் வில்லன் பார்த்தீங்கன்னா அன்மேட்சபிள் இல்லை, பணம் ஐ மீன் லுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக இருக்கிற ஆள், இவர் ஒரு சாதாரண ஒரு ஆள். ஸோ அது எப்பயுமே அது ஒரு அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். வார் 2 பார்க்கலாம். இல்ல அப்புறம் எதுவுமே பேசல வாட்டை பத்தி. நீங்க வந்து நான் ஆக்சுவலி அப்படி பேசணும் ஸ்டார்ட் பண்ணோம், கூலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போயிட்டே இருக்கு. ஃபேன் பாய் மொமெண்டமா அதே பேசிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு வார் 2 ப்ரொமோஷன்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, நடக்கல. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப க்யூட்டான விஷயங்கள், லைக் எக்ஸ் தளத்தில் ஹிருத்திக்கும் ஜூனியர் என்டிஆரும் ஒரு சாட் மாதிரி பண்ணுறது, எக்ஸ் தளத்தில் என்னப்பா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஃபேன் பாயா பேசுறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் நடக்கும், இன்னும் நிறைய போவாங்க. இல்லை அவங்க ஸ்ரீலங்கா கூட போயிருக்காங்க போல போயிருக்காங்க, பெருசாக வெளியே தெரில. கண்டிப்பாக ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் வச்சுட்டு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, இப்போ வரைக்கும் நடக்கலை. ஒருவேளை அவங்க வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க மேஜர் எதிர்பார்க்கறது வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸ் தான், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. ஹிந்தியில் கண்டிப்பாக பெருசாக நடந்துடும், ஆல்ரெடி ஹைப் இருக்கு. ஏன்னா ரித்திக் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய கம்பெனி, அது பிரச்சனை இல்லை. அதனால் ஈவெண்ட் வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க, வைக்காமல் இருக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இப்போ ட்ரெயினில் அவங்க பண்ணது வந்து டக்குன்னு கூலி முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ டக்குன்னு கூலிக்கு டாக் வருவாங்க, அங்கே ரீச் ஆகாத இடத்துக்கும் ரீச் ஆகும். மீன் ரொம்ப சோஷியல் மீடியா பார்க்காதவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கையிலும் இப்போ மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் இது ரீச் ஆகும், பார்க்கலாம். ஆனால் ஃபாரினில் வந்து எனக்கு தெரியல, ஓவர்சீஸில் இதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓவர்சீஸில் கூலி லீடிங்கில் இருக்குது, இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வார் 2க்கு ஐமேக்ஸ்லாம் வார் 2 வந்து ஓவர்சீஸில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. அப்படி தான் போயிட்டு இருக்கு. பட் வேணாங்க, முதலே சொன்னதான், என்னங்க ஐமேக்ஸு டிக்கெட் ரேட் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், பட் ஸ்டில் நமக்கு சக்ஸஸ் தானே முக்கியம். அதில் என்ன பெருசாக நம்ம கலெக்ஷன் அடிச்சிட போகிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து ஸ்டில் பிஹைண்ட் ப்ரொமோஷனில். ரீச் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு நான் முதல் சொன்னதான் வார் 2க்கு இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேசின யோசிக்கிற கதை தான் படத்தில் இருக்க போகுது. பட் கூலியில் அப்படி இருக்காதுங்கிறது தான் லோகி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல. பார்க்கலாம், நம்ம அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கும், ப்ரொமோஷன் நடக்கும், அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரும், அப்போ அதை பற்றி பேசுவோம். அதில் தான் பாய்ட்டோம்.